வணக்கம். இது ஆர்கே என்டர்பிரைசஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது மூக்கு கண்ணாடி பிரிண்ட் பண்ணுறதுக்கான இதில் வந்து என்னென்னா இந்த 2 மாடல் மிஷின்ஸ் இருக்கும். இந்த 2 மாடலே சேம் தான். இதில் என்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இதில் நம்ம பேரிங் கொடுத்துருப்போம், அதில் வந்து கீல் கொடுத்துருப்போம். அதனால் ப்ரைஸ் கொஞ்சம் வேரியஸ் ஆகும். ஆப்டிக்கல் பாக்ஸ்னுடைய செட்டிங்ஸ் இது. இப்போ ஆப்டிக்கல் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய டிசைன் இருக்கனால அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பர் செட்டிங் நம்ம பண்ணி அதில் கொடுக்குறோம். அதனால் உங்களுக்கு ஈஸியாக பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் என்னென்னா உங்களுக்கு வேரியஸ் டைப் மாடல் வரும். அதனால் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை செட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம அந்த ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்ம ஃபீட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் என்னென்னா இதில் வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸு, கர்வ் சர்ஃபேஸுன்னு ஏகப்பட்ட மாடல் வரும். அதனால் இதில் என்னென்னா அந்த 2 மாடல் மிஷின்ஸ்லேயும் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். பட் எது இருந்தாலும் உங்கள் அஃபோர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுள் எந்த மாடலோ அதை எடுத்து பண்ணிக்கலாம். அதனால் நம்ம இதில் மிஷின்ஸை வந்து கஸ்டமைஸ்டும் பண்ணித்தரோம். கஸ்டமைஸ்னால் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி பிரிண்டிங் இருக்குது, இந்த மாதிரி ப்ராடக்ட் பண்ண போகிறீங்கன்னா அந்த ப்ராடக்ட்னுடைய சாம்பிள்ஸ் இருந்ததுன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணித்தரோம். நம்மக்கிட்டே வேரியஸ் மிஷினரிஸ் இருக்குது. அதை நம்ம யூடியூப் சேனல்லே பாருங்கள். இதை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் இல்லை டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா இதில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ இதை வந்து நம்ம உங்களுக்கு ஃபுல்லாக சும்மா சாம்பிள் இது வந்து செட்டிங்ஸ்க்கு அதுக்கப்புறம் பின்னாடி வீடியோ வந்து எப்படி போகிறதுன்றதையும் காட்டுறோம். இப்போ இதில் வந்து உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு டக்குன்னு ஏன்னா இதை நார்மலாக வச்சும் போடுவாங்க. நம்ம இதில் வச்சு போடும்போது உங்களுக்கு அலைன்மெண்ட் மாறாது, ஒரு ப்ரொடக்ஷன் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரேம் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் செட்டிங் பண்ணி காட்டுறதுக்காக இது பண்ணியிருக்கோம். இதில் வந்து ப்ராப்பராக நம்ம செட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்க்க போகிறீங்க பாருங்கள். இதில் வந்து அலைன்மெண்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி இருக்கும். டபுள் சைட் ஸ்லாட்டர் கொடுத்துருப்போம். அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணி இது பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வேரியஸ் டைப்ஸ் இருக்கும். மாடல் வந்து எவ்வளோ இருக்குன்ட்டு லைனில் இருக்கவங்களே அந்த ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளோ டிசைன்ஸ் இருக்கும். அதனால் இது வந்து டேப்பராக இருக்கிறத வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வைக்கிறோம். அதுலேயே கவ் வரும். இப்போ இந்த கவ் மாடலில் அதையும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வச்சு பண்ணிக்கலாம். இதில் என்னென்னா ரொம்ப பெரிய சைஸ்லாம் பண்ண முடியாது. சம்திங் அவங்க நேம் அவங்க டீட்டெயில்ஸ் மட்டும் போடுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சின்னதாக போடுவாங்க. இதில் பார்க்கும்போது இப்போ இதில் இன்னும் அட்வான்ஸ் ஃபாயில் பிரிண்டிங்லாம் வந்து இருக்குது. பட் ஸ்க்ரீனில் வந்து இப்போ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதில் இருக்குது இப்படி எப்படி என்னவோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஸ்க்ரீன் பிரிண்டிங் மிஷின்ஸும் ரெடி பண்ணோம். ஸ்க்ரீன் பிரிண்டிங்கான பேசிக் ட்ரைனிங்கும் கொடுக்குறோம். இதில் ஏதாவது டவுட்ஸு இல்லை மிஷினை பற்றி நம்மளுக்கு ஏதாவது இருந்தால் நம்மளுக்கு இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அழகாக இந்த மாதிரி வச்சுட்டு சின்னதாக ஏன்னா நம்ம கொஞ்சம் சின்ன ஏரியான்றதுனால ஸ்க்யூசர் வந்து 2 இன்ச் ஸ்க்யூசர் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம இதை பண்ணிக்கலாம். சும்மா இதுவும் ஒரு பிரிண்டிங் பண்ண முடியுன்றதுனால தான். ஏன்னா இந்த மிஷின் வந்து காம்போ மிஷினில் வரும். இதில் வந்து ஒரு 4 செட்டிங்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற மாதிரி மணி பர்ஸு, ஆப்டிக்கல் பாக்ஸு, ரிஜிஸ்ட்ரேஷன் பேஸு, அதுக்கப்புறம் லிட்டில் பேக் இன்சர்ட் பண்ணி போகிற மாதிரி அந்த வீடியோவும் போட்டிருக்கேன் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.